அதை தாண்டி இந்த கேரக்டரோட மீட்டர் இருக்குல்ல, நான் அந்த மாதிரி இன்ஸ்பெக்டர்ஸ் எஸ்ஐஸ் நான் பார்த்துருக்கேன். வெளியில் போலீஸ்னால் சினிமாவில் ஒரு பிம்பம் இருக்குல்ல, ஆனால் அதை தாண்டி அவங்களுக்கு அது ரொம்ப ஆர்டினரியான ஒரு லைஃப். டெய்லி காலையில் அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு 11 மணிக்கு ஒரு ஃபோன் வந்தால் என்ச்சு ஓடணும், எப்போ வேணாலும் ஃபோன் வரும். நம்ம நிறைய படங்கள் இந்த டீட்டெயிலிங் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ரொம்ப அவரும் ரொம்ப ஆர்டினரியான ஒரு ஆர்டிஸ்ட், ஆர்டிஸ்டில் ஒரு ஆர்டினரியான ஒரு கேரக்டர் படத்தில் சின்னசாமிங்கிறது. ஒரு குட்டி வீடு, அவருக்கு ஒரு ஒய்ஃபு, ஒரு வாழ்க்கை, ரிட்டையர்ட் ஆக போகிற நிம்மதியாக இருக்கும்போது எல்லாருக்கும் போய் சின்னசாமி ஹெல்ப் பண்ணுவாரான்னு கேட்டால் இல்லை. அவர் எல்லாத்தையும் பார்த்துருக்காப்புல, எல்லாத்தையும் பார்த்துட்டாப்புல. ஒருத்தன் அழறதை பார்க்குறாப்புல, வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு இருக்கிற கண்டிஷனை பார்க்குறாப்புல, கையில் ஒரு குழந்தை இருக்குது, ஜெனுவினாக அவருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு தோணுது. நான் அந்த குழந்தை காரணத்தை வந்து அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய என்ன வாய்டு, அதுக்காக தான் நான் ஹைலைட் பண்ணணும்னு நினச்சேன். யதார்த்தமாக உண்மையிலேயே ஒரு எஸ்ஐ எப்படி இருக்காருன்னா, ஹி வில் கெட் ட்ராக்ட் இன் டு தி ஸ்டோரி. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு 10 நாள் அவங்களோட பழகமோன்னு தான் இவங்களுக்கு அவங்க நடத்துகிற விதம் அவங்கள பார்த்து அதிகமாக நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு தோணும். ஸோ அந்த மொமெண்ட் வரும்போது தான் அவர் அப்படி சொல்கிறார். இல்லை பிறந்ததும் வந்து இப்படி காண போயிடுச்சு, கஷ்டம், தெரியலை, பார்க்கலாம். அதையும் தாண்டி அங்கே ஒரு கவலைப்படுவார். சரி நான் என்னை ரிட்டையர்ட் ஆகிட்டு வந்துடுவேன், திரும்ப இன்னொரு ஆளை போட்டு அதை தேடணுமே, அது பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு கவலை. அதுதான் அவருடைய பெரிய கவலை. அதுதான் அவருடைய பெரிய கவலை. அவர் இன்ட்ரோ தான் இந்த போலீஸ்காரை கேட்கும்போது சும்மா தான் இருக்காரு, அவ்வளோதான். ஸோ அது பயங்கரமாக கேரி பண்ணியிருந்தார். அவர் நடிக்கிற மாதிரியே தெரியாது. அங்கே பேசுறது போகிறது பல நேரத்தில் எனக்கு டவுட் வந்துடும், சார் நீங்கள் இப்போ நடிச்சிங்களா இல்லையான்னு.